பவின் டெக்ரேட் ஃபார்முக்கு நிறைய அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 17ங்க. இந்த விற்பனை பதிவில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. 4 பீட்டல் கிராஸில் வந்து 4 குட்டி வருதுன்ட்டு. 4ல் 2 குட்டி பார்த்தீங்கன்னா நல்ல நெட்டோட ஹைட் எல்லாமே நல்லாயிருக்கும். 2 குட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. கொஞ்சம் கம்மியான இது 2 பார்த்தீங்கன்னா ஒரு 20, 21 கிலோ சைஸில் வந்து பெருசு 2 இருக்குங்க. சிறுசு பார்த்தீங்கன்னா ஒரு 17, 18 அந்த ஸ்டேஜில் இருக்குங்க. மொத்தம் 4 வந்து நல்ல குவாலிட்டியான ப்ரீடு தாங்க. நல்ல சைனிங் இருக்குது. ஹைட்டு லென்த்து எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு சைனிங் இருக்குன்ட்டு. வெள்ளிக்கண்ணில் வந்து ஒரு 3 இருக்குது. ஒன்று வந்து நார்மலாக இருக்குங்க. மொத்தம் வந்து 4 இருக்குது. இது 4 பார்த்திங்கன்னா ஒட்டுக்கா சேல்ஸுக்கு இருக்குங்க. இது நம்ம ஃபார்முக்கு வர பார்த்திங்கன்னா ஒரு 4, 4.5 இருக்கும். 4.5 அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த நேற்று போட்டது பார்த்திங்கன்னா அந்த பெரிய ப்ரீடிங்காக வர மாதிரி ஒரு தலைச்செரிக்கடா அது எடுக்கிறதுக்கு வந்து நம்ம நண்பர் வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட பேசிக்கிட்டு நம்ம இந்த குட்டி சரியாக பார்க்க முடியலைங்க. 1ஆந்தேதி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் வேலி மசாலா எடுத்து போட்டிருந்தோம். தீனி நல்லா சாப்பிட்டுச்சுங்க. தீனி சாப்பிட்றதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இன்னும் தண்ணி வைக்கலிங்க. காலையில் வச்சுக்கலாம்னு விட்டுட்டோம். ஏன்னா நைட்டு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் இது தனியாக இருக்கிறனால இதை காலையில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டோம். தீவனம் எடுக்கிறதெல்லாம் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்க. பாருங்கள் எந்தளவுக்கு தெரியுதுன்ட்டு. தீவனம் வந்து இப்போ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு போட்டிருந்த தீவனத்தை சாப்பிடுதுங்க. நல்லா சூப்பராக சாப்பிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செம்மை அறுத்து போட்டால் அதையும் நல்லா சாப்பிட்டுதுங்க. அதை நான் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா அந்த டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குங்காட்டி நம்ம அந்த டைமில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்க முடியலைங்க. இது எப்படி தீனி திங்குது அப்படிங்கிறத வந்து நம்ம காலையில் தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு குட்டியும் நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக போட்டுடுறேன். விருப்பம் இருக்கிற நண்பர்கள் வேணும் அப்படின்னா அப்படி ஒட்டுக்கா புக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறேங்க. குட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த குட்டிகளுக்கும் வந்து வால் சுழியெல்லாம் இல்லைங்க. எதுவும் தலை சுற்றல. நான் அவளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவராட்டம் இருந்தேங்க பக்கத்தால். தலை சுற்றுறதுக்கான அறிகுறியே இல்லைங்க. அதனால் குட்டியை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கும். நாளைக்கு மார்னிங் வந்து ஒரு 7:30 கேட்டது வந்து நம்ம நீட்டாக வந்து அந்த வீடியோ எடுத்து ஒவ்வொரு குட்டிக்கு என்னென்ன குறை இருக்குது நிறைய இருக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம காலையில் வீடியோவில் சொல்லாங்க. நாங்கள் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குட்டிகள் எல்லாமே வந்து நல்லா தரமாக இருக்குங்க. எதையுமே நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் தான் நம்மளுக்கு அனுப்பிச்சுட்ருந்தாருங்க. மேலும் தகவலுக்கு வந்து ஸ்க்ரீனில் இருக்குது பாருங்கள். அந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுறேன்னா புக் பண்ணிக்கலாம். இல்லை நேரில் வந்து பார்க்குறாலும் பார்க்கலாங்க.